கர்த்தரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. ஆனா கர்த்தர் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். காலையில எழுந்த உடனே கர்த்தரை தேடணும்னு சொல்லி வேதாந்தத்தை நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா அதிகாலையில இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்தில் சென்று ஜெபம் செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு நாளும் முதல்ல கர்த்தரை நம்ம தேடும்போது பாத்தீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் கூட நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. எப்படின்னா நீதிமொழிகள் 8:17 நம்ம வாசிக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்லி இருக்கு. அப்போ கர்த்தர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார். காலையில அவரை தேடினா நிச்சயமா அவர் வந்து நம்மை ஆஸ்வதிக்கிறார் சொல்லி நம்ம வசனம் சொல்லுது. அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தரிசனம் ஆவார், உங்களோடு கூட பேசுவார், உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து அந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இதிலிருந்து கர்த்தரை எப்போ தேடணும்னா அதிகாலையில போய் தேடுங்க, நிச்சயமாய் அவரை நீங்கள் கண்டடைவீர்கள். ஆமென். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாத்திட்டு இந்த வீடியோ டெய்லி உங்களுக்கு வேணும்னா இப்ப பார்க்க நம்மள மெசேஜ் அனுப்புங்க. தினமும் உங்களுக்கு வந்து சேரும். God bless you.